டிடிவி ஒருவேளை தாவைக்காக போயிருந்தா ஓபிஎஸ் தாவைக்காக போயிருக்கலாம். டிடிவி அந்த பக்கம் போயிட்டாரு. ஸோ இப்போ இனிமே யாரை நம்பி தாவைக்காக போகிறது? அப்போ இப்போ இன்னைக்கு நடந்த ஓபிஎஸ் முதலமைச்சர் சந்திப்பு கூட திமுக கூட கூட்டணி வச்சிருச்சு, சேர்ந்துட்டாங்க. அதன் அடிப்படையில் ஒரு பின்னாடியே வராரா? அப்படி தேமுதிகவுக்கும் இவர் வந்ததுக்கும் சம்பந்தம் இல்லை. இவருக்கு முதல் ஆப்ஷன் ஏடிஎம்கேல சேர்த்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷம், கம்ஃபர்டபுளாக இருந்தெல்லாம் நினைச்சாரு. அங்கே கேட் க்ளோஸ்டு. சரி, அதை விட்டா டிடிவியே தாவைக்காக போகலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும்பொழுது, சரி நம்ம செங்கோட்டையன் போயிட்டாரு, இவங்கெல்லாம் ஒரே அணியாக தானே இருந்தாங்க, ஸோ அப்போ நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாரு. எனக்கு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்திருப்பாரு. டிடிவி ஏடிஎம்கே போயிட்டாரு. இப்போது நம்மளை சேர்த்துக்க இபிஎஸ் ரெடியாக இல்லை. இப்போ எப்படி யாரை நம்பி நான் போகிறது? சரி, அப்படின்னா ஒரே அணியாக இருந்த டிடிவியும் ஓபிஎஸும் இப்போ டிடிவி ஏடிஎம்கேல சேர்ந்துட்டார். ஓபிஎஸ் டிஎம்கேக்கு போனால் அவங்க ஒரே அணியாக இருந்தவங்களே ஆப்போசிட்டாக. எஸ், அப்படி தான் ஆகும். ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் 2 பேரும் சேர்ந்து தான் கடந்த எலெக்ஷன்களில் சேர்ந்து போட்டிட்டு இபிஎஸ் தோற்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர்கள். இப்போ அவங்க 2 பேரும் வெவ்வேறு அணியில் போகிறாங்க. திமுகவை எப்படி பார்த்தாலும் இது ப்ளஸ் தான். ஓபிஎஸ் திமுக வர்ற பட்சத்தில் வந்துடுவான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஐயப்பன் எம்எல்ஏ தானே அவர், ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ. மீண்டும் அவர் வந்து இந்த முதலமைச்சர் உட்கார்றதுக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு, சட்டமன்றத்திலே சொல்லிட்டாரு. அப்படின்னா அது ஓபிஎஸோட குரல் தான், ஓபிஎஸோட வாய்ஸ் தான். ஓபிஎஸ் சொல்லாமல் இவர் போய் எப்படி பேச முடியும்?